Hi guys, welcome to Muprai Training Academy. So இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு क्वेश्चन இது இந்த மூணு ஃபார்மட்ல தாங்க கேட்பாங்க. அதாவது ஒரே நம்பர் இன்ஃபினிட்டி வரையும் போகும். √6 + √6 + √6 + √6 ன்னு சொல்லிட்டு இன்ஃபினிட்டி வரையும் போகும். ஆனா பிளஸ் கொடுக்காம சம்டைம்ஸ் என்ன கொடுக்கலாம்? மைனஸ் கொடுக்கலாம். √6 - √6 - √6 - √6 ன்னு சொல்லிட்டு இன்ஃபினிட்டி வரையும். இல்லையா? பிளஸும் கொடுக்காம மைனஸும் கொடுக்காம இந்த மாதிரி கண்டினியூஸா கொடுத்தா என்ன இருக்கிறதா அர்த்தம்? பெருக்கல் இருக்கிறதா அர்த்தம். இந்த மாதிரி கேள்வி கொடுத்தா என்னெல்லாம் பதில்? இப்படிதான் இந்த மூணு ஃபார்மட்ல தெரிஞ்சுக்க போறோம். இந்த மாதிரி நடுவுல பெருக்கல் இருந்து அது இன்ஃபினிட்டி வரையும் போகுதுன்னா ரூட்டுக்குள்ள என்ன நம்பர் இருக்கோ அதுதான் ஆன்சர். அப்ப ஆன்சர் என்னது? 6. அப்ப √12 * √12 * √12 * √12 ன்னு கொடுத்தா ஆன்சர் 12. √15 * √15 * √15 * √15 கொடுத்தா ஆன்சர் 15. அப்ப எந்த ஒரு நம்பர் ரூட்டுக்குள்ள இருக்குதோ அதே தான் ஆன்சர். இந்த மாதிரி பெருக்கல்ல வந்துச்சுன்னா, ஆனா கூட்டல்லையோ கழித்தல்லையோ வந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் யோசிச்சு போடுங்க. உள்ள இருக்கக்கூடியது இந்த நம்பர் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 6 இல்ல 20 இல்ல 12 இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. எதனா ஒரு நம்பர் உள்ள இருக்கக்கூடிய நம்பர் ஏதோ இரண்டு எண்களை தொடர்ச்சியான எண்களை பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய மதிப்பா தான் இருக்கணும். தொடர்ச்சியான எண்கள்ல நம்ம கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். இப்ப இந்த 6ன்றத எந்த ரெண்டு நம்பரை பெருக்கிறது மூலமா வரைக்கலாம்? எனக்கு தெரியாதா சார்? 6 அப்படின்னு சொல்லிடுவீங்க டக்குன்னு. இந்த 1 6 பக்கத்துல இருக்கா? நான் என்ன சொன்னேன்? தொடர்ச்சியா இருக்கக்கூடிய நம்பரை பெருக்கிறது மூலமா வரணும்னு சொன்னேன். 1 6 பக்கத்துலயா இருக்கு? இல்ல. அப்ப இந்த மாதிரி பண்ணக்கூடாது. எப்படி பண்ணலாம்? 2 × 3. 2 3 என்னது? 6. அப்ப 2க்கு அடுத்த நம்பர் தானே 3. இந்த மாதிரி தொடர்ச்சியான எண்களை பெருக்கும் போது எனக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் 6ஆ இருக்கும். அப்படி இருக்கிற நம்பர் தான் இங்க உள்ள கொடுப்பான். இப்ப இந்த क्वेश्चन நான் பார்த்தவனே சொல்லுவேன், இப்படி ஒரு क्वेश्चन பிளஸ் போய் இன்ஃபினிட்டி வரையும் போயிட்டு உள்ள 6 இருக்குன்னா அந்த 6ன்றத 2 × 3 பெருக்கிறதுனால தான் எனக்கு வரும். அப்போ இந்த பிளஸ் இருந்தா இந்த நம்பர்ல எது பெரிய நம்பரோ அது ஆன்சர். அப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன? 3. இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன? 3. எந்த ரெண்டு தொடர்ச்சியான நம்பரை பெருக்கிறியோ அதுல பெரிய நம்பர் தான் பிளஸ் இருந்தா ஆன்சர். அப்ப மைனஸ் இருந்தா சின்ன நம்பர் ஆன்சர். அப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன? 2. அப்ப புரிஞ்சுச்சா? பெருக்கல் இருந்துச்சுன்னா ரூட்டுக்குள்ள இருக்கவனே ஆன்சர். நடுவுல கூட்டலோ கழித்தலோ இருந்துச்சுன்னா அந்த எண் எந்த ரெண்டு தொடர்ச்சியான நம்பரை பெருக்கிறதுனால வருதுன்னு கண்டுபிடிங்க. இங்க 2 × 3 வந்துச்சு. பிளஸ் இருந்ததுனால 3 பெரிய நம்பர் ஆன்சரா எடுத்துக்கிட்டேன். மைனஸ் இருந்ததுனால சின்ன நம்பர் 2 ஆன்சரா எடுத்துக்கிட்டேன். அப்போ இங்க உங்களுக்கு ஒரு ரெண்டு கேள்வி கேட்டிருக்காரு. √12 - √12 - √12 * இன்ஃபினிட்டி வரையும் போகுதுன்னா என்ன ஆன்சர்? இங்க √20 + √20 + √20 இன்ஃபினிட்டி வரையும் போகுதுன்னா என்ன ஆன்சர்? மறக்காம இந்த ரெண்டு கேள்விக்கு ஆன்சர் கரெக்டா பதில் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இது மாதிரி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்போம். இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.